நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டு தென்காசி வர்ற பிஎஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் அந்த பஸ்ஸோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வித்தியாசமான கண்டென்ட்லாம் நம்ம போடுவோம். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர்லேருந்து இந்த பிஎஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 7:55 ஈவினிங் டைமில் கிளம்புது. பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல் ஆஃப் ஏசி இந்த பஸ்ஸு. பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே வேறு லெவலாக இருந்துச்சுங்க. பலூன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதோட இன்டீரியர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறின உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், அவங்களோட ஓன் மேனுஃபேக்சர் வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட சீட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பெர்த்து தான் புக் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பில்லோ, ஒரு பிளாங்கெட், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜிங் பாயிண்ட், ஏசி, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவி பக்கத்தில் இருக்கும். ஆனால் அந்த டிவி ஓடுமான்னு தெரியலை. பட் பஸ்ஸோட ஏசி கண்டிஷன் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மலாம் ஒரு சில பஸ்ஸில் போனோன்னா ஏன்டா அந்த பஸ்ஸில் போனோம் அந்த மாதிரி ஒரு தாட் வரும். பட் இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டாஃபோட பிஹேவியராக இருக்கட்டும், அப்புறம் மற்ற ரெஸ்ட் ரூம் நிப்பாண்டதாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா 2 இடத்துல ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டயத்தில் நம்ம ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக நம்ம எத்தனை மணிக்கு ரீச் ஆனோன்னா, கடையநல்லூரில் அதிகாலையில் ஒரு 6:30 அந்த டைம் நம்ம ரீச் ஆகிட்டோம். அவங்க அந்த டைம் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ஷெட்யூலில் பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வரும்போது எந்த டிராஃபிக்குமே இல்லை. அதனால் நம்ம கரெக்டான நேரத்தில் ரீச் ஆக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஏசி ஃபெசிலிட்டி ரொம்பவே பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃபோட பிஹேவியருமே ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் பெங்களூர் டு நம்ம தென்காசி கடையநல்லூர் வரணுன்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே.